தயவு செஞ்சு சாப்பிட விடல, நிம்மதியாக கொஞ்சம் சாப்பிட்ற நேரம் வந்தாலும் நிம்மதியாக இருக்கேன். அப்போது இதான் சிட்டிங். வணக்கம் மக்களே, ஆடி மாதம் பிறந்தாலே அம்மன் கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஊர் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர பட்டணத்தில் முத்தாரம்மன் கோயில் தான். நேராக போய் லைனில் போய் நின்றுட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லைனில் நின்று நல்லா தரிசனம் பண்ணோம். அண்ட் அப்படியே போகிற வழியில் எங்கேயாச்சும் சாப்பிட்டு போயிடலாம், லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன் இடம் தான் நம்ம ஜேடி ஹோட்டல். இது வந்து குலசைக்கு போகிற எல்லாத்தையுமே ஜேடி ஹோட்டல் தெரிஞ்சிருக்கும். இங்கே ரேட்டும் நல்லா கம்மியாக இருக்கும் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட்டு குவான்டிட்டியாகவே இருக்கும். ஸோ அதனாலே இங்கே போய் நைட்டு ஒரு டின்னரை போட்டனாலும் போயாச்சு. போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் தான் ஆர்டர் பண்ணோம். நான் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 பீஸ் 45 ரூபா சொன்னாங்க. அண்ட் அந்த சிக்கன் தந்தூரி கேட்டிங்கன்னா 250 ரூபா சொன்னாங்க ஆஃபர். ஸோ அதனால் எல்லாத்தையுமே போட்டாச்சு. அப்புறம் இந்த நானோட ரேட்டெல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. சரி சாப்பிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் எனக்கு பட்டர் நான் தான் சொல்லியிருந்தேன். அண்ட் எல்லாமே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த ஜேடி ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கடைசியாக எப்போ குலசேகர பட்டணம் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கே சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அண்ட் அப்படியே பரத் மாப்பிள்ள வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுக்காத ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ட்டான். பாலாஜியுமே கொஞ்சம் பசியில் கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லி என்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. பட் இருந்தாலும் நான் சாப்பிட்ட வரைக்கும் இங்கே பெஸ்ட்டு தான். எதை சாப்பிட்டாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த குலசேகர இன்னொரு ஹோட்டலில் ஒரு ரிவ்யூ போட சந்திக்கிறேன்.